2 நாள் லீவில் நான் செம்மையாக படிச்சிட்டேன் தெரியுமா, செம்மையாக படிச்சிட்டேன். சரி நம்ம நல்லா எக்ஸாம் எழுத வேண்டியது தான். குட் மார்னிங் மேம், காட் பிளஸ் யூ மேம். குட் மார்னிங். பெல் அடிக்கட்டும், எல்லாத்துக்கும் பேப்பரை கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே மேம். சரி. ஓகே, பெல் அடிச்சிச்சு, எல்லாத்துக்கும் நான் பேப்பரை கொடுத்துட்றேன். ஓகே சில்ட்ரன்ஸ், எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரியும். சரி ஓகே, எல்லா கொஸ்டினும் தெரியும். சென்டம் தான், சீக்கிரம் எழுதிட வேண்டியது தான். சில்ட்ரன்ஸ், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆன்சர் பேப்பர்லயே கொஸ்டின் இருக்கு, அப்படியே பார்த்து எழுதினா மட்டும் போதும். ஃபில் இன் தி பிளாக்ஸ் மாதிரி தான். இந்த மிஸ்ஸுங்க வேற எப்போ பார்த்தாலும் இதுவே போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான் எங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் என்ன பேப்பரையே பார்க்க மாட்டோம். இவங்க வேற சும்மா எல்லா மிஸ் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சும்மா எனக்கு டென்ஷன் ஆகுது. இந்த 5 மிஸ் தான் ரொம்ப வாய்க்கிலேயே பேசுவாங்க. எனக்கு இந்த மிஸ் பிடிக்காது. சரி, நம்ம சீக்கிரம் எழுதிட வேண்டியதுதான். ஓகே, எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதியாச்சு. செம. ஐயோ, நமக்கு வேற எதுவுமே தெரியாது. இந்த பாய்ஸ் டீம் கிட்ட கேட்கலாமா? சரி கேட்கலாம். நம்ம எழுதுறதுக்கே எனக்கு ஒன்றுமே தெரியல. பாலு நான் எழுதுறேன், அப்படியே பார்த்து எழுதிருங்கடா. பாலு என்ன கையல் உனக்கு பிரச்சனை? எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியா ப்ளீஸ். சரி, உனக்கு ஹல்க்கு காட்டுவான் சரியா? பின்னாடி உட்காந்துருக்கான்ல ஹல்க்கு, அவனுக்கு காட்டுவான். நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். டே ஹல்க்கு, நம்ம கையலுக்கும் கொஞ்சம் காமிடா. சரிடா, நான் காமிச்சிடுறேன். அதுக்கு எதுக்குடா இப்படி பேசுற? ரொம்ப பயங்கரமா. சரி, நான் எழுதிட்டேன்டா. நானு. ஏ பாலா. சாரிடா. நான் பார்க்க மறந்துட்டேன். நானே பார்த்து எழுதுறேன். இனி எவ்வளோ நேரம் இவங்களே எழுதி பார்த்து எழுதிட்டு இருப்பாங்க. எனக்கு வேற சீக்கிரமா எழுதணும். ஓகே, நம்ம ஜிகே எக்ஸாம் ஃபுல்லாவே முச்சாச்சு. சூப்பர். எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சது. எனக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்குது. செம்ம. எனக்கு செம்ம ஈஸி. எல்லாமே படன்னு எழுதிட்டேன். அவ்வளோதான். செம்ம. ஐயோ, நமக்கு எதுவுமே தெரியாதே. சரி, கொஸ்டின் பேப்பர் ஏதாச்சும் கிறுக்கியாச்சும் விடுவோம். கிறுக்கி விட்டாச்சு, அவ்வளோதான். சூப்பர். இதுக்கு 0 மார்க் தான் வரும். ஃபெயில் தான் நினைக்கிறேன். செம்ம. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாச்சும் எனக்கு எதுவுமே தெரியல. நான் கிறுக்கியே விட்றப்பாங்கடா. இது தெரியும், இதுவும் தெரியும். இது பாதி தெரியும். இது கொஞ்சம் தெரியும். இது சுத்தமா தெரியாது. இதுவும் தெரியாது. இது தெரியும். இது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணு சொல்லி கொடுத்தது. இது நம்ம அம்மா சொல்லி கொடுத்தது. இது எல்லாமே தெரியும். அவ்வளோதான். முத்தி மாதிரி பார்த்தா ஒரு 70 மார்க் வந்துடும் நினைக்கிறேன். சரி, எழுத வேண்டியதுதான். எல்லாமே ஈஸி. நம்ம பட எழுதிட வேண்டியதுதான். அவ்வளோதான். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதி முடிச்சிட்டேன். மது ரெட் வெல்வெட், என்னடி உனக்கு பிரச்சனை? எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியா? எனக்கு எதுவுமே தெரியாது. நீ படிக்காம வந்துட்டு என்ன சொல்றியா? என்னால காமிக்க முடியாது. மேம், வேணாம், நானே எழுதிக்கிறேன். எனக்கு வேற எதுவுமே தெரியாதே. நம்மளும் எழுதி முடிச்சாச்சு. ஏதாச்சும் தெரிஞ்சதே எழுதி வச்சிருக்கிறேன். அவ்வளோதான். செம்ம. நானும்
கொஞ்சம் பாஸ் ஆகிற அளவுக்கு 40 மார்க் வர அளவுக்கு தான் நான் எழுதியிருக்கிறேன். பரவாயில்ல விடு, பாஸ் மார்க் எடுத்துருவேன்ல. சூப்பர். ஐயோ, நமக்கு வேற எதுவுமே தெரியாது. இங்கே பெஞ்சில் வேற இடம் பத்தலன்னு கையல் வேற பாய்ஸ் டீம் பக்கத்தில் போய் உட்காந்துட்டா. அவனும் நல்லா எழுத மாட்டேன், நானும் நல்லாவே எழுத மாட்டேன். ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி, ஏதாச்சும் தெரிஞ்சதே அடிச்சு விடுவோம். இது மிஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்தது. 5 மிஸ் இப்போ கிளாஸில் சொல்லி கொடுத்தது. சி, 5 மிஸ்ன்னு சொல்கிறேன் பாரு, ஜிகே மிஸ் சொல்லி கொடுத்தது இது. சரி, இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எழுதிட வேண்டி. இன்னும் எத்தனை ரோமன்? 5 ரோமன். 5 ரோமன் எனக்கு தெரியாது. விட்டுரு, எப்படியாச்சும் அங்கே இங்கே ஆன்சரை பார்த்து அப்படியே குழப்ப அடித்து விட்டுற வேண்டியதுதான். கையில் என்ன பண்ணுவானே தெரியல. அவள் சுத்தமாக படிக்கல. அவளுக்கு ரொம்ப காய்ச்சல் வேற அடிச்சிச்சு. அதனால அவள் தூங்கிட்டா. ஐயோ, இவனுங்கதே எவ்வளோ நேரம் எழுதுவாங்கன்னே தெரியல. சே. கையலு, நாங்கள் எல்லாருமே எழுதி முடிச்சிட்டோம். பார்த்து எழுதுந்தா நான் இங்கே வைக்கிறேன். அப்படியே பார்த்து எழுது, சரியா? நல்லா தெரியுதுடா. இரு, நான் அப்படியே பார்த்து எழுதுறேன் சீக்கிரம். சரி, ஓகேடா. நான் எல்லாமே எழுதிட்டேன். ரொம்ப தேங்க்யூடா. பசங்கள்லாம் பெல் அடிக்க போது எல்லாரும் பேப்பரை ரெடியா வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து கலெக்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே மேம், எல்லாருமே எழுதி முடிச்சிட்டோம். ஐயோ, இந்த கொஸ்டின் வரது தெரியாது. எங்க போய் பார்த்து எழுதுறது? இந்த கொஸ்டின்லயே எங்க போய் பார்த்து எழுதுறதுன்னு தெரியலையே. ஐயோ, மிஸ் வேற பெல் அடிக்க போகுதுன்னு சொல்றாங்க. சீக்கிரம் எழுதிடுவேன். என்னது எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது இதுல. ஓகே சில்ட்ரன்ஸ், பெல் அடிச்சிச்சு. எல்லாரும் பேப்பர் கொடுங்க. சுமதி பேப்பர் கொடு. சாய், ஸ்ரீநிதி பேப்பர் கொடு. ரோசி பேப்பர் கொடு. இந்தாங்க மேம். பிரின்சி பேப்பர் கொடுமா. ஐயோ, இது வரை தெரியலையே. சரி, ஜான்வி எழுதிட்டு இருக்கியா? சரி, எழுதுமா. உங்ககிட்ட கடைசியா வாங்கிக்கிறேன். ஓகே மேம், ரொம்ப தேங்க்யூ மேம். மது ரெட் வெல்வெட் கொடு. சாய் ஸ்ரீ, என்ன பேப்பர்ல ஒண்ணுமே எழுதல? கொடு. காவியா கொடு. பிரியங்கா கொடு. கையல் கொடு. பாலு கொடு. பாலா கொடு. விஜய கொடு. வல்க்கு கொடு. ஹல்க்கு கொடு. அவ்வளோதான். பெல் அடிச்ச உடனே நான் கிளம்பிடுவேன். எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்ணிருங்க. இப்போ லைன் ஃபார்ம் பண்ணிருங்க. லஞ்ச் கிளம்பலாம். டே ஹல்க்கு அதுக்கப்புறமேட்டு பாலு, உங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா எனக்கு காமிச்சதுக்கு. இதுல என்னடி இருக்கு கையல்? விட்டு பார்த்துக்கலாம். ஆமா, இதுல என்ன இருக்குது? ஆமாடா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஓகே சில்ட்ரன்ஸ், பெல் அடிச்சிச்சு. நான் போய் பேப்பரை ஆஃபீஸ் ரூம்ல போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரேன். எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்ணி உட்காருங்க. ஓகே மேம். சரி, நான் போய் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் போய் கொடுத்துட்டு வரேன். எப்பாடா, எல்லாமே கரெக்ட். ஜெனரல் நாலேஜில் நமக்கு 100 வந்துரும்பா. செம்ம. நல்ல வேலை மிஸ்ஸு நம்ம பார்க்கல, பேப்பரே வாங்கல. நம்ம சீக்கிரம் எழுதிட வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். அவ்வளோதான். எல்லாம் லைன் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? என்ன ஜான்வி, என்ன இவ்வளோ நேரம் எழுதிட்டு இருக்க? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. கடைசியாக வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாங்கவே இல்லை. ஜான்வி கூட எவ்வளோ நேரமா எழுதிட்டு இருக்க? மிஸ்ஸை சீட் பண்ணுறியா? எவ்வளோ நேரம் எழுதிட்டு இருப்ப? பெல்லே அடிச்சிருச்சு. ஷோ, கொடுக்க வர மறந்துட்டு நீ. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு ஒரு டாஸ்க். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ஐக்யூ லெவல் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டெஸ்ட். என்ன ஐக்யூ லெவல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையலுக்கு பாய்ஸ் டீம்ல இருந்து
யார் ஹெல்ப் பண்ணா, யார் ஹெல்ப் பண்ணா. இதுதான் உங்களுக்கான நீங்க வீடியோ பார்த்தப்ப உங்களுக்கு வந்து யார் வந்து கைக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு ஐக்யூ லெவல் டாஸ்க். ஓகே.